வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சல்மா எம்மி கிச்சன். நான் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா கோகனட் மில்க் எக் குருமா சமைக்க போகிறேன். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: நான் முட்டை எடுத்துருக்கேன், தேங்காய், ஒரு பெரிய ஆனியன் ஒன்று எடுத்துருக்கேன், 4 பச்சை மிளகா, ஒரு தக்காளி, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, முந்திரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு, லவங்கு, பட்டை, ஏலக்காய், கரம் மசாலா, மஞ்சள் தூள், ஃப்ரெஷ் க்ரீமு, காஞ்ச மிளகா. இது தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கோகனட் கிரைண்ட் பண்ணி மில்க் எடுத்துக்கலாம். 2-3 தடவை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். கிரைண்ட் பண்ணி இந்த மில்க் எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், நான் தேங்காய் நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா பால் எடுத்து நான் 3 தேங்காய் எடுத்துருக்கேன். 8 முட்டைக்கு நான் 3 தேங்காய் பால் போடுறேன். இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, சோம்பு, முந்திரி, லவங்கப்பட்டை இதெல்லாம் கொஞ்சம் பட்டர் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ லவங்கப்பட்டை அதுவும் போட்டு இதில் பட்டரில் போட்டு வதக்கலாம். முந்திரியும் போட்டு வதக்கலாம். இப்போ நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. சோம்பும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா உங்களுக்கு நல்லா வாசனை வரும். சோம்பு, கேஷ்யூ நட்டு, இது லவங்கப்பட்டை. அப்போ இந்த வெங்காயம் போட்டு ஆட் பண்ணிக்கலாம், வதக்கலாம். பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் காரம் ஜாஸ்தியாக எடுத்தீங்கன்னா இப்போ ஜாஸ்தியாக போட்டுக்கணும். அதுக்கு மிளகாத்தூள் யூஸ் பண்ண மாட்டேன், வெறும் பச்சை மிளகா மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் நான் 4 போட்டிருக்கேன். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் ஆற வச்சுட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அது நல்லா ஆறணும். அதுக்கப்புறம் முட்டை வேக வச்சுக்கலாம். இப்போ நான் 100 கிராம் எண்ணெய் எடுத்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ சீரகம், சோம்பு நான் சும்மா கொஞ்சம் 1/4 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காஞ்சல் ஆட் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்காக. நல்லா வதங்கினப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு எடுத்துருக்கேன். நான் ரொம்பலாம் எடுக்கல, கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் அரைச்சி வச்சுருக்கது ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா தக்காளி, கொத்தமல்லி, கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், நான் 1 தக்காளி தான் போட்டிருக்கேன். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. பச்சை வாசனை நல்லா போயிருக்கு. இப்போ சிம்மில் வச்சு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா பாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதில் முட்டை வேக வச்சு இது பண்ணி வச்சுருக்கேன், வெட்டி வச்சுருக்கேன். ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா குழம்பு இதாகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இதை தூவி விட்டுக்கலாம் கார்னிஷ்காக. ஸ்டவ் சிம்மில் வச்சு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ரொம்ப நல்லா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நல்லா குளிர்ச்சி. சின்னவங்க பெரியவங்க நல்லா ஹெல்த்தியான டிஷ் இது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு கமெண்ட்ஸ் எழுதுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, தேங்க்யூ.